தஞ்சை பெரிய கோவிலில் காதல் ஜோடிகள் பக்தர்களின் முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள். எனவே பாதுகாப்புக்காக அங்கு மீண்டும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதுடன் முறையாக தரிசனம் செய்ய ஏதுவாக தடுப்பு வசதிகளும் செய்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டு 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் கம்பீரமாக வானுயர நிமிர்ந்து காட்சி அளிக்கின்றது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்திய தொல்லியல் துறையினர் இந்த கோவிலை பராமரித்து வருகின்றனர். இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தஞ்சை பெரிய கோவிலின் முன்பு போலீஸ் உதவி மையம் அமைக்கப்பட்டு தற்போது கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ராஜராஜன் கோபுர நுழைவு வாயில் மெட்டல் டிடெக்டர் வைக்கப்பட்டு பக்தர்களின் சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். உலக பாரம்பரிய சின்னமாக திகழும் பெரிய கோவில் முன்பகுதி மற்றும் கோவில் வளாகங்களை கண்காணிக்கும் வகையில் கேமரா பொருத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கடந்த 2014ஆம் ஆண்டு ரூபாய் 1,30,00,000 செலவில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. ராஜராஜன் கோபுர நுழைவு வாயில், கேரளாந்தகன் நுழைவு வாயில், கோவில் பிரகாரங்கள், கோவிலை சுற்றிலும் என 31 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இதில் 10 கேமராக்கள் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டவை. இந்த கேமராக்கள் மூலம் 1000 மீட்டர் சுற்றளவில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் துல்லியமாக படம் பிடித்து பதிவு செய்ய முடியும். இதற்காக ராஜராஜ கோபுரத்தின் நுழைவு வாயில் அருகே கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கேமராக்களில் பதிவாகும் காட்சிகள் கண்காணிக்கப்பட்டு வந்தன. இதன் மூலம் கோவிலுக்குள் சந்தேகப்படும்படியான ஆசாமிகள் யாராவது நடமாடுகிறார்களா என்பதை கண்காணித்தும் வந்தன. இந்த கேமராக்கள் கோவிலுக்கு கூடுதல் பாதுகாப்பை அளிக்கும் வகையில் இருந்தது. இந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு வீசிய கஜா புயல் காரணமாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் பழுதானதால் கோவிலில் உள்ள அனைத்து கேமராக்களும் செயல்படவில்லை. தஞ்சை பெரிய கோவிலில் 60 ஆண்டுகளுக்கு முன்பு திருடப்பட்ட ராஜராஜ சோழன் சிலை, லோகமா தேவி சிலை ஆகியவற்றை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் குஜராத் அருங்காட்சியகத்திலிருந்து மீட்டு பெரிய கோவிலுக்கு வந்தனர். கோவிலில் இன்னும் நிறைய ஐம்பொன் சிலைகளும் உள்ளன.